வணக்கம். தமிழ்நாடு கூட்டுறவு வங்கி நகைக்கடன் தள்ளுபடி திட்டம். இதுல நிறைய பேருக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு இல்லையா? கவலையே படாதீங்க. இந்த திட்டம் யாருக்கெல்லாம் கிடைக்கும், எப்படி இது வேலை செய்யுது, அதுக்கான தகுதிகள் என்னன்னு உங்க மனசுல இருக்கிற எல்லா கேள்விகளுக்கும் இப்போ நம்ம பதில் பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். சரி, இப்போ எல்லாரு மனசுலயும் இருக்கிற அந்த ஒரே கேள்வி, நம்ம கடன் தள்ளுபடி ஆகுமா ஆகாதா? இதுதான். இப்போ நம்ம பார்க்க போற தகுதிகள் என்னென்ன, சரிபார்ப்பு எப்படி நடக்குதுன்னு நீங்க முழுசா புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே உங்க கேள்விக்கான பதில் உங்களுக்கே கிடைச்சிடும். முதல்ல எதுக்காக இந்த திட்டம் கொண்டு வந்தாங்கன்னு பார்ப்போம். முக்கியமா கொரோனா மாதிரி ஒரு கஷ்டமான நேரத்துல நிறைய குடும்பங்கள் அவசரத்துக்கு, மருத்துவ செலவுக்கு, விவசாயத்துக்குன்னு அவங்க கிட்ட இருந்த நகையை அடகு வச்சாங்க. அப்படி கஷ்டப்பட்டவங்களோட நிதி சுமையை குறைச்சு அவங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் கொடுக்கறது தான் இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கம். சரி, இப்ப நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ள போக போறோம். அதாவது யார் யாருக்கெல்லாம் இந்த கடன் தள்ளுபடி கிடைக்கும், இதுக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கணும், வாங்க ஒன்னொன்னா தெளிவா பார்க்கலாம். இந்த திட்டத்துல முதலாவது மற்றும் மிக மிக முக்கியமான விதி இதுதான். ஒரு குடும்பத்துக்கு மொத்தமா 5 சவரன் அல்லது அதுக்கு குறைவா அடகு வச்ச நகைக்கடன்கள் மட்டும்தான் தள்ளுபடிக்கு எடுத்துக்கப்படும். நல்லா கவனிங்க, இது ஒருத்தருக்கான கணக்கு இல்ல, ஒரு முழு குடும்பத்துக்கான மொத்த கணக்கு. அப்போ 5 சவரனுக்குள்ள இருந்தா மட்டும் போதுமா? இல்லைங்க, இன்னும் சில முக்கியமான விதிகளும் இருக்கு. அதாவது உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க வேற வேற கூட்டுறவு வங்கிகள்ல கடன் வாங்கியிருந்தா கூட அத்தனையும் சேர்த்து மொத்தமா 5 சவரனுக்குள்ள தான் இருக்கணும். ரெண்டாவது, நீங்க எந்த வங்கியில கடன் வாங்குனீங்களோ அந்த வங்கியோட சேவை எல்லைக்குள்ள தான் வசிக்கணும். கடைசியா ரொம்ப முக்கியமா, இந்த உதவி உண்மையாவே கஷ்டப்படுற ஏழை நடுத்தர குடும்பங்களுக்கு போய் சேருதான்னு பார்க்கறதுக்காக உங்க ரேஷன் கார்டு விவரங்களை வச்சுதான் குடும்ப உறுப்பினர்களை சரிபார்ப்பாங்க. சரி, இப்போ ஒரு கேள்வி வரும். தகுதியானவங்கள எப்படி அரசாங்கம் கண்டுபிடிப்பாங்க? நாம இதுக்கு தனியா அப்ளை பண்ணணுமா அப்படின்னு? அதுக்கு அவசியமே இல்ல. கூட்டுறவுத்துறை அதிகாரிகளே எல்லாத்தையும் சரிபார்ப்பாங்க. வாங்க அந்த சரிபார்ப்பு எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த சரிபார்க்கிற வேலையில மொத்தம் 4 முக்கியமான ஸ்டெப்ஸ் இருக்கு. முதல்ல அதிகாரிகள் பேங்க்ல இருக்கிற உங்க கடன் ரெக்கார்ட்ஸை பார்ப்பாங்க. ரெண்டாவதா உங்க ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, நீங்க வாங்கின கடன் தொகை, நகையோட எடை, இது எல்லாத்தையும் ஒப்பிட்டு செக் பண்ணுவாங்க. மூணாவதா இது எல்லாத்தையும் செக் பண்ணி தகுதியானவங்க பேர்ல ஒரு ஃபைனல் லிஸ்ட் ரெடி பண்ணுவாங்க. கடைசியா அந்த லிஸ்ட்டை நீங்க கடன் வாங்கின கூட்டுறவு வங்கி கிளைக்கு அனுப்பி வைப்பாங்க. ஓகே, இப்போ அந்த ஃபைனல் லிஸ்ட்ல நம்ம பேர் இருக்கா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? ரொம்ப சிம்பிள். நீங்க எந்த பேங்க்ல நகைக்கடன் வாங்குனீங்களோ அந்த கூட்டுறவு வங்கிக்கு நேர்ல போய் அங்க இருக்கிற அதிகாரிகள் கிட்ட கேட்டாலே போதும், உங்க ஸ்டேட்டஸ் என்னன்னு அவங்க சொல்லிடுவாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க இந்த தள்ளுபடிக்குன்னு தனியா அப்ளை பண்ண தேவையில்லை. ஆனா சரிபார்க்கும்போது உங்க விவரங்களை உறுதிப்படுத்துறதுக்காக அதிகாரிகள் சில டாக்குமெண்ட்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப என்னென்ன தேவைப்படும்னு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமா 2 டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும். ஒன்னு உங்க அடையாளத்துக்காக ஆதார் கார்டு, இன்னொன்னு நீங்க ஒரு குடும்பம் தானான்னு செக் பண்றதுக்கு ரேஷன் கார்டு. இதோட ஜெராக்ஸ் காப்பீஸை கையில வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. சூப்பர்! இப்போ உங்க பேரு தள்ளுபடி லிஸ்ட்ல வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? நீங்க தகுதியானவர்னு உறுதியானதிலிருந்து உங்க கடன் முடியற வரைக்கும் என்னென்ன நடக்கும்னு இப்ப பார்க்கலாம். உங்க பேரு லிஸ்ட்ல இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆனதும் பேங்க் உங்க கடன் கணக்கை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. எல்லா ரெக்கார்ட்ஸையும் அப்டேட் செஞ்சுட்டு நீங்க அடகு வச்ச நகையை வாங்கிக்கோங்கன்னு உங்களுக்கு தகவல் கொடுப்பாங்க. இதுதான் இந்த முழு ப்ராசஸ்லயும் இருக்கிற ஒரு சந்தோஷமான கட்டம். பாருங்க, இந்த திட்டம் பல குடும்பங்களுக்கு ஒரு பெரிய நிம்மதி கொடுக்கும்னு சொல்றாங்க. உண்மையிலே கடன் பாரத்தால ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுட்டு இருந்த பல குடும்பங்களுக்கு இந்த திட்டம் ஒரு பெரிய ஆறுதலையும் ஒரு புது நம்பிக்கையையும் கொடுக்கும்ன்றதுல சந்தேகமே இல்ல. நிச்சயமா இந்த நகைக்கடன் தள்ளுபடி திட்டம் நிறைய பேருக்கு உடனடியா ஒரு பெரிய உதவியா இருக்கு. ஆனா ஒரு முக்கியமான கேள்வி வருது. இந்த மாதிரி கடன் தள்ளுபடிகள் வெறும் தற்காலிகமான தீர்வா, இல்ல நம்மளோட நீண்டகால பொருளாதார பிரச்சனைகளுக்கு இது ஒரு நிரந்தர தீர்வா அமையுமா? இது யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நீங்களும் இதை பத்தி யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நேரம் அதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.